ரேன் என்றவங்க மனதுல பெரும் சுமையுடன் இருந்தாங்க. வேலை, குடும்பம், பொறுப்புகள் எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு ரொம்ப பாரமா இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு அமைதியே கிடைக்கல. ஒரு நாள் நைட் என்ன பண்ணாங்கன்னா, மிகுந்த மனம் உடைந்த போது இருளில டெரஸ்ல அப்படியே உக்காஞ்சிட்டு வானத்துல அப்படியே ஒரு நட்சத்திரத்தை பார்த்தாங்க. அந்த சிறிய ஒளி அவருக்கு ஒரு உணர்வை கொடுத்தது. இருள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் ஒரு சிறிய ஒளி போதும் நம்பிக்கை தர. அவர் மெதுவாக அந்த மனசுக்குள்ள அப்படியே சொன்னாங்க, கர்த்தாவே, எனக்கு தெரியலப்பா நான் எங்க போறேன், ஆனா நான் உம்மிடம் என்ன செய்யறேன், ஃபுல் நம்பிக்கையை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஜெபம் பண்ணாங்க. அந்த இரவு ரேணு மனதுல ஒரு விசித்திரமான சமாதானம் எழுந்தது. சூழ்நிலைகள் மாறல, ஆனா அவருடைய மனநிலை மாறியது. அவருக்கு புரிஞ்சது, நம்பிக்கை என்பது நிலைமைகள் மாறுவதற்காக காத்திருப்பதல்ல, நாம் உள்ளிருந்து மாறுவதற்கான சக்தி. சோ இந்த நம்பிக்கை வைங்க. உங்களுக்கு வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம். மனம் சோர்வடைந்து போயிடாதீங்க. நீங்க பெட்டுக்கு போகும்போது சமாதானத்தோடு அந்த நம்பிக்கையோடு போங்க. உங்களுடைய கஷ்டம், துன்பங்கள் இமீடியட்டாக மாற வாய்ப்பு இல்லைனாலும் தேவன் உங்களுக்கு இந்த உலகம் தரக்கூடா சமாதானத்தை கண்டிப்பாக தருவாரு. சங்கீதம் 112:4 சொல்லது போல, இருளில் நடக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கிறது. நம்மளும் அது போல இருளில் நடக்கிறோம் நினைக்காதீங்க. கடவுளுடைய வெளிச்சம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நம்பிக்கையுடன் உறங்குங்க. தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். குட் நைட்.